ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் பிலிப்பியர் 3 அதனுடைய 20ஆம் வசனத்தை, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவர் பரமேறி சென்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் அங்கு ஒரு தூதன் வெளிப்பட்டு, எப்படி உங்களிடத்திலிருந்து இயேசுவானவர் வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாய் சுற்றி திரிந்த நாட்களிலும் தன்னுடைய சீஷர்களிடத்தில் இதே காரியத்தை சொல்லியிருக்கிறார். நான் போகிறேன், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரலோகவாசிகள், பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள். இந்த பூமிக்குரியவர்கள் நாம் அல்ல. இந்த பூமியும் பூமியில் உள்ள சகலமும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழியாததும் வாடாததுமான நித்தியமாய் இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம் அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த பகுதியிலே பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவேன் என்று சொல்லி போன ஆண்டவர் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையை எதிர்கொண்டு ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆகவே அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருக்கும் நாம் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இருதயத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். ஏதோ இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லி பவுல் இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம், இந்த சொற்ப நாட்கள் இந்த பூமியில வாழப்போகிறோமே, இதற்காக மாத்திரம் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைத்தால், கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைத்தால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதை மட்டும் நினைத்து, இந்த உலகத்தின் காரியத்திற்காக மட்டுமே நினைத்து ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் மற்ற எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதாபத்திற்குரியவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கென்று எதுவுமே இல்லை என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே அநேக காரியங்களை குறித்து நாம் பாரப்படுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கென்று எதுவுமே இல்லாவிட்டாலும் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம்
அதன் முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போமா? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த பூமியிலே நமக்கென்று சொந்தமாக ஒரு சிறிய ஆசீர்வாதம் கூட இல்லை என்று அன்றாட நான் கூலி வேலை செய்து என் காரியத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்று பல விதத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இயேசுவுக்கு, கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாக்கப்பட்டு அவர் எப்பொழுது வருவார் என்று காத்து அவருடைய கற்பனையின்படி, வார்த்தைகளின்படி, வசனங்களின்படி உண்மையாய் அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அதை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் நித்திய வாசிகளாகிய நாம், பரலோக வாசிகளாகிய நாம் இந்த பூமியில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று தியானிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நம்முடையவர்கள் என்று சொல்லுகிறது விசுவாசிகளை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற, ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இரவும் பகல்மருடைய வசனத்தில் தியானமாயிருக்கிற நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், இவர்களுக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடையவர்கள் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நாம் கிறிஸ்துவர்களாய், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நற்கிரியைகளை செய்ய நாம் பழக்கப்பட வேண்டும். பரலோக வாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கனி உள்ள ஒரு வாழ்க்கை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே ஆவியின் கனிகளை குறித்து பவுல் மிக அழகாய் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்க வேண்டும். அதே போல நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருப்போம். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதே போல நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிலே நாம் பழகி இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, நாம் ஏன் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்? நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நற்கிரியைகள் நாம் செய்யாமல் போவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே துர்க்கிரியைகள் பிரவேசித்துவிடும். இது மிக மிக முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, இதை குறித்து பிரசங்கி சொல்லுகிற ஒரு காரியம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை ஆண்டவரிடத்திலிருந்து சீக்கிரமாய் நடவாதபடியினால்
மனுபுத்திரருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கனி இருக்க வேண்டும், நற்கிரியைகள் காணப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறான எதிரான கிரியைகள் என்று சொன்னால் துர்க்கிரியைகள். அந்த துர்க்கிரியைகள், அதற்கு ஏற்ற தண்டனை ஆண்டவரிடத்திலிருந்து சீக்கிரமாய் கிடைக்காதபடியினால் மனுபுத்திரருடைய இருதயம் அதை செய்வதற்கு, பொல்லாப்பை செய்வதற்கு துணிகரம் கொண்டிருக்கிறது, துணிகரம் கொண்டிருக்கிறது. இதில் தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவங்கள், துர்க்கிரியைகள், அதற்கேற்ற தண்டனை இல்லாதபடியினால், உடனே கிடைக்காதபடியினால் மனிதனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கும்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால், கனியுள்ள வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அதற்கேற்ற பலன் ஆண்டவர் வரும்பொழுது கொண்டு வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே துணிகரங்கள், துர்க்கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால், அதற்கேற்ற பலனும் ஆண்டவர் வரும்பொழுது கொண்டு வருவார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் வரும் பொழுது அவரை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் வரும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நாமும் பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும். நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்திற்கு இல்லை என்று சொல்லி ஓடுகிற ஒரு ஓட்டம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, இந்த நாளிலும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கேட்ட வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளே கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் என்னென்ன காரியங்களில் தீர்மானம் எடுக்கிறார்களோ அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. அதில் உறுதியாக இருக்க கிருபை தார். உலகமும் அதில் உள்ள சகல காரியங்களும் மாயை ஒளிந்து போகக்கூடியது. ஆனால் எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற கைவேலை இல்லாத அந்த நித்திய வீடு, அந்த வீட்டிற்கென்று சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.